வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிக் பாஸ் இதை குறித்து தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஒவ்வொரு சீசனும் பிக் பாஸ் நடைபெறுகின்ற அந்த சூழலெல்லாம் நம் மனதிற்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வந்துவிடும். 100 நாட்கள் எப்படி போவதென்றே தெரியாது என்கின்ற ஒரு நிலைப்பாடு வந்துவிடும். அதில் இருக்கக்கூடியவர்கள், அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளையும் நம் வீட்டில் இருக்கக்கூடியவர்களோடு பொருத்தியோ அல்லது அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிட்டோ நாம் ஒவ்வொரு விவாதங்களை எடுத்துக்கொண்டு பயணிப்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை மையப்படுத்தி கடுமையான விமர்சனங்களும் வருவது உண்டு. முன்பும் இதுபோன்ற விமர்சனங்கள் வந்தது உண்டு. ஆனால் அந்த விமர்சனங்கள் வருகின்ற பொழுது அதுக்கு அடுத்த வாரம் இந்த பிக் பாஸை சார்ந்தவர்கள் அதற்கு ஒரு நெறிமுறைகளை வகுத்து கொண்டு பயணிப்பது போல காட்டிக்கொள்வார்கள். இது திருவாளர் கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கி கொண்டிருந்த அந்த சூழலில் இவைகளெல்லாம் அரங்கேறி கொண்டு இருந்தன. தற்பொழுது இந்த பிக் பாஸ் மீது கடுமையான விமர்சனங்கள் எழும்பியிருக்கிறது இந்த சீசனை மையப்படுத்தி. அப்படி என்ன விமர்சனங்கள் எழும்பி இருக்கிறது என்றால், பிக் பாஸில் ஆபாசங்கள் விதைக்கப்படுகிறது என்கின்ற ஒரு கருத்து பரவலாக சமூக ஆர்வலர்கள் மத்தியிலே எழும்பத் தொடங்கி இருக்கின்றன. இன்னும் பொதுவாக வீடுகளில் குழந்தைகளை அமர வைத்து கொண்டு இந்த காட்சிகளை பார்க்க முடியுமா என்கின்ற கேள்வியும் எழும்பி இருக்கின்றன. எனவே பிக் பாஸுக்கு எதிரான எதிர்ப்புகள் இப்பொழுது உருவாக தொடங்கி இருக்கின்றன. அந்த பிக் பாஸில் என்ன நடக்கிறது? உண்மையிலே மற்றவர்கள் சொல்வது போல ஆபாச கூத்துகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றனவா? காம சேட்டைகள் உச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றனவா? அரசு இதை பார்த்து அமைதியாக செல்வதின் பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? இவைகளெல்லாம் இன்று பெரிதாக எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பித்த பொழுதே பல சமூக ஆர்வலர்கள் எடுத்து வைத்த கருத்து, இது நம்மளுடைய கலாச்சாரத்திற்கே சீரழிவை கொண்டு வந்துவிடும் என்ற கருத்தை எடுத்து வைத்தார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக மனிதனுடைய மனம் என்டர்டைன்மெண்ட் என்கின்ற அடிப்படையில் பயணிக்க ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது நீங்கள் இன்ஸ்டாகிராமை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த இன்ஸ்டாகிராமில் நல்ல தகவல்களை சொல்லக்கூடியவர்களுடைய அந்த ரீல்ஸ் அதிக வியூஸ் போகிறதா என்றால் இல்லை. ஆனால் இந்த என்டர்டைன்மெண்ட் முன்னிலைப்படுத்தி பயணிக்கக்கூடியவர்கள் எடுக்கக்கூடிய காட்சிகள் முதன்மையான இடத்தை அடையக்கூடிய ஒரு விடயத்தை பார்க்க முடிகின்றது. இப்படி என்டர்டெயின்மெண்ட்டை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருந்த பலர் ஒரு கட்டத்திற்கு மேல் தங்களால் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்க முடியாது என்ற சூழல் வருகின்ற பொழுது கொஞ்சம் கவர்ச்சி என்கின்ற களத்திற்குள் செல்ல ஆரம்பிக்கின்றார்கள். அதன் பின்பு ஒட்டுமொத்தமாக கவர்ச்சியை மையப்படுத்திய களமே முதன்மை பெறுகிறது. தங்களுக்கான விளம்பரங்கள் உச்சத்தை எட்டிவிட்டது என்று அவர்கள் மகிழ்ச்சி கொள்கிறார்கள். இது இன்ஸ்டாவில் நடக்கக்கூடிய ஒரு விடயம் என்றால் ஏறக்குறைய பிக் பாஸும் முதலில் ஆரம்பித்த பொழுது ஒரு நெறியை கற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்று அறிவித்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த நெறி சார்ந்த விடயங்கள் இருக்கிறதா என்றால் இல்லை. சமீபத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள் நடந்த பல விடயங்கள் முகச்சுளிப்பை கொடுத்திருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். கட்டிப்பிடிப்பது, முத்தம் கொடுப்பது, மடியில் படுத்துக்கொண்டு கொஞ்சுவது, இவைகளெல்லாம் தொடர்ச்சியாக அரங்கேறக்கூடிய ஒரு களம் பார்க்க முடிகின்றது. இப்பொழுது ஒரு அரசியல் கட்சி தலைவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை இங்கு பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த அரசியல் கட்சி தலைவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், அந்த படுக்கை அறை காட்சிகள் மட்டும்தான் அங்கு நடைபெறவில்லை, மீதமுள்ள அனைத்தையுமே அவர்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். படுத்திருப்பது, எழுந்திருப்பது, பல்லு விளக்குவது என்று எல்லாத்தையுமே அவர்கள் காட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். படுக்கை அறை காட்சி மட்டும்தான் இன்னும் மீதி வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு அரசியல் தலைவர் எடுத்து வைத்திருக்கிறார். உண்மையிலே நிலைமையும் அப்படித்தான் இருக்கின்றது. ஒரு 3-4 நாட்களுக்குள் ஒரு ஆணும் பெண்ணும் சந்தித்து விட்டால் அவர்கள் முத்தமழை பொழிவதற்கான களத்திற்குள் பயணித்து விடுவார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடு கொண்டு வந்து திணிக்கப்படுகிறது. உண்மையிலே நம்மளுடைய கலாச்சாரம் என்கின்ற அடிப்படையை வைத்து பார்த்தால் கூட நான் அப்படி கூட பார்க்க விரும்பவில்லை. நாம் ஒரு வீட்டில் போகின்றோம், அந்த வீட்டில் தங்குவதற்கான ஒரு சூழல் நமக்கு கிடைக்கின்றது. நம்மோடு ஒரு 20-25 பேர் தங்குகிறார்கள். அந்த வீட்டிற்கு சென்ற 2-3 நாட்களில் அங்கு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு
ஒரு தகாத முறையில் நான் பயணிக்க ஆரம்பிக்கிறேன் என்கின்ற களம் வருகின்றது என்றால் உண்மையிலே அது நடைமுறைக்கு சாத்தியமா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. அல்லது ஆணும் பெண்ணும் தனித்து இருந்து விட்டாலே அவர்கள் காமத்தை சார்ந்த பயணத்திற்கு நகர்ந்து விடுவார்கள் என்கின்ற ஒரு கருத்தை அது எடுத்து வைக்கிறது. தற்பொழுது பிக்பாஸ் அதைத்தான் முன்னிலைப்படுத்துகிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. நண்பர் ஒருவரிடம் விளையாட்டாக பிக்பாஸை மையப்படுத்திய செய்திகளை பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் மிக சிரித்து கொண்டு ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். முன்பெல்லாம் காலை காட்சிகள் என்று ஒரு காட்சி திரையரங்குகளில் இருக்கும். இந்த காலை காட்சிகளில் மலையாள திரைப்படங்கள் திரையிடப்படும். இந்த மலையாள திரைப்படங்களில் ஒரு குறிப்பிட்ட காட்சி முதன்மை பெறும். ஏறக்குறைய பிக்பாஸ் இப்பொழுது அந்த மலையாள படம் போலத்தான் அந்த குறிப்பிட்ட காட்சியை வைத்து தங்களுடைய டிஆர்பி ரேட்டை ஏற்றி கொண்டு இருக்கிறார்கள். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பல வெளியிலே இருக்கக்கூடிய மாநிலத்தை சார்ந்தவர்கள் தங்கள் இடங்களில் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து அதை தடை செய்திருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் ஆபாச சந்தையை விற்பனை செய்யக்கூடிய களத்தை பிக்பாஸ் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது என்பதை அறிந்திருந்தும் அரசு மௌனசாமியாராக இருப்பதின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயம்தான் யாருக்கும் தெரியவில்லை என்று அந்த நண்பர் குறிப்பிட்டிருந்தார். ஏறக்குறைய இப்பொழுது அப்படித்தான் நம்மனதும் எண்ண தோன்றுகின்றது. ஒரு அரசு, ஒரு ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடிய விடயம் ஏதாவது இருந்தால் உடனடியாக அவர்கள் தடுக்க வேண்டும். இப்பொழுது ஒன்றுமில்லை, தெருவில் நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம், அங்கே தெருநாய்கள் அதிகமாக இருக்கிறது என்றால் அதனை மையப்படுத்திய ஒரு புகாரை அளிக்கின்ற பொழுது அந்த நகராட்சி ஊழியர்கள் வந்து அந்த தெருநாயை அப்புறப்படுத்துவதற்கான களத்தை எடுப்பார்கள். அதை கொண்டு போய் கருத்தடை செய்துவிட்டு மீண்டும் அந்த இடத்தில் கொண்டு போய் விடுவார்கள். இது ஒரு தெருநாய் கடிக்க வந்தால் அல்லது ஒரு தெருநாய் சாலையில் சுற்றி கொண்டு இருக்கிறது என்பதை அறிந்தாலே அரசு சார்பில் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கை இது. ஆனால் மக்களுடைய வீடுகளுக்குள் புகுந்து ஒவ்வொருவரையும் அடிமைப்படுத்தக்கூடிய களத்தை எடுத்திருக்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் அந்த பிக்பாஸ் நடக்கக்கூடிய அந்த களம். அப்படிப்பட்ட அந்த என்டர்டெயின்மெண்ட் களத்தில் ஆபாசத்தை கொண்டு வந்து திணித்து மக்கள் மத்தியிலே அந்த ஆபாசம் அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒன்று என்கின்ற நிலைப்பாட்டை கொண்டு வந்து நிறுவுவதற்கு ஒரு முயற்சிகள் நடக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. ஒரு திரைப்படத்தில் அஜித் அவர்கள் குறிப்பிடுவார். இதே கருத்தை வசந்த மாளிகை என்கின்ற திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களும் குறிப்பிட்டிருப்பார். ஒரு பெண் விரும்பி வந்தால் அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், விரும்பாத பெண்ணை தொடுவது என்பது ஏற்புடையதல்ல. இதுதான் ஒரு சித்தாந்தமாக பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் பிக்பாஸில் யார் யாரை வேண்டுமென்றாலும் எதையும் செய்யலாம் என்கின்ற ஒரு மரமுறை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கின்ற பொழுது ஒரு அச்சம் இருக்கின்றது. பிக்பாஸ் நிகழ்ச்சி தடை செய்யப்பட வேண்டும் என்கின்ற களம் நம்மளதல்ல. ஆனால் பிக்பாஸ் நிகழ்ச்சி வரைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அரசு முன்னிலைப்படுத்த வேண்டும். காரணம், சிறு குழந்தைகள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள். அதுபோல திருமணமாகாத குழந்தைகள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இதுதான் வாழ்க்கையா என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்து அது நிறுவிவிடும். எனவே தீயவை என்கின்ற ஒரு நிலைப்பாடு தெரிகின்ற பொழுது அதை திருத்திக் கொண்டு அதற்கான களங்களை எடுக்க வேண்டியது அந்த தொலைக்காட்சிக்கும் உகந்ததாக இருக்கும். செய்வார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதிருக்கிறது. நன்றியுடன் இன்பா.